السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டு செயல்படுத்தினோமோ அந்த சத்திய மார்க்கத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக சந்திக்க இருக்கின்ற மன்னரை வாழ்க்கையிலையும் அதனை தொடர்ந்து ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய மகத்தான மன்னிப்பையும் அவனுடைய பெரும் கூலிகளையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த மார்க்க உபதேச நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக வாரம் முழுவதும் உழைத்துவிட்டு இந்த ஒரு நாள் நல்ல என்ஜாய்மெண்ட்டோடு நம்ம கழிக்கணும் என்பதற்காக பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் மக்கள் ஈடுபடுவது வழக்கம். அந்த நிலையில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இங்கு குழுமியிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அமர்விலே துஆவில் ஒரு பரிசோதனை என்ற தலைப்பிலே நாம் சில செய்திகளை நமக்குள்ளேயே நாம் ஒரு சின்ன ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்தை, திருமறை குர்ஆனை, நபிகளாருடைய போதனைகளை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆக்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதை உரிய முறையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். முழுமையாக அதை செயல்படுத்தணும். சில நேரங்களில் அதை செயல்படுத்துவது, சில நேரங்களில் அதை செயல்படுத்தாமல் இருப்பது இது முழுமை பெறாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவில் 208வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க. உங்களால் எவ்வளவு இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுங்க. அறகுறையாக இருக்க வேண்டாம், பாதி கிணறா நீங்கள் இருக்க வேண்டாம். முழுமையாக இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள்.
ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியா இருக்கிறான் என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அடிப்படையில ஒரு விஷயத்துல இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் அதில் முழுமையோடு நுழையக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். அந்த அடிப்படையில் துவா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துவாக்களை கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த துவாக்களை நாம் சிலது மனப்பாடம் செஞ்சிருப்போம், சிலது மனப்பாடம் செய்யாம கூட இருந்திருப்போம். மனப்பாடம் செய்த துவாக்களை சில நேரங்களில் அதை செயல்படுத்தாத ஒரு நிலையில் கூட நாம் இருந்திருப்போம். அப்ப இதையெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன துவாக்களை நாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம். அந்த துவாக்களை நாம் சரியான மாதிரிக்கு பயன்படுத்துகிறோமா? எந்தெந்த துறையில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடுகின்றோமோ அதுக்கு தக்கனவாறு அந்த துவாக்களை பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் தற்பொழுது நம்மை நாமே சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எப்பவும் ஞாயிற்றுக்கிழமையில நீங்க கேள்வி கேட்பீங்க, இங்க பதில் சொல்லுவாங்க, அப்படிதானே? இப்ப நாம கேள்வி கேட்கிறோம், இப்ப நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். பிரச்சனை இல்லை, தெரிந்தவங்க பதில் சொல்லலாம், சரியா? துவால தான் நம்ம சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். நபிகளார் ஒரு துவாவை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. என்ன துவான்னு சொன்னா, இரவு நேரத்துல இரவுல திடீரென்று விழிப்பு வந்தது என்றால், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீங்க, திடீரென்று முழிப்பு வருகிறது. இப்படி முழிப்பு வரக்கூடிய தருணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. துவா, அந்த துவாவையும் சொல்லுங்க, அதனுடைய பொருளையும் சொல்லத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆண்கள் பகுதியில கேட்கிறோம் இந்த கேள்வி. இரவுல முழிச்சா திடீர்னு தண்ணி போய் குடிச்சிட்டு என்ன செய்வோம், அல்லாஹ்னு படுத்துருவோம். ஒண்ணு. பெண்கள் தெரியுமா அந்த துவா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அந்த துவா, சரி, அந்த துவா கரெக்டா? அந்த துவா தப்பு. சரி, என்ன துவா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அல்லாஹும்ம ஃபில்லி. அதாவது நீங்க துவாவுடைய கடைசி பகுதி மட்டும் தான் சொன்னீங்க. அந்த துவா முழுமையா அங்க ஆண்கள் சைடில் சொல்லியிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். அதனுடைய பொருள் சொல்ல முடியுமா? வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. சரி, எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வரலையே அதுல? சரி, ஓகே. சரி, பொருள் கொஞ்சம் நம்ம படிக்கிறத கொஞ்சம் சொணக்கம்தான், ஆமா, சொல்ல தெரியல. ஆனாலும் பொருள் இதெல்லாம் அடிப்படை. இந்த துவால வரக்கூடிய வாசகங்கள்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். ம் 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 அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம ஃபில்லி. எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் மிக தூயவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன். எந்த நன்மையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, எந்த தீமையிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் தான். அல்லாஹும்ம ஃபில்லி, இறைவா என்னை நீ மன்னித்து விடு. அழகான அற்புதமான வாசகம். அதாவது இந்த வாசகம் நம்ம அப்பப்போ பயன்படுத்துறது வாசகங்கள் தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம ஃபில்லி. இது எப்பவுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் தான். அப்புறம் மறந்த மாதிரி தானே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி தூக்கம் இடையில நமக்கு தூக்கம் விடுபட்டுச்சுன்னா இந்த வார்த்தையை என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய மக்களா இருக்கும். சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒண்ணு. அதே மாதிரி பொருளை என்ன செய்வோம், உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவோம். இது ஷஹாதத்து, ஏகத்துவத்தை முன்மொழியக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தன்மையை பறைசாற்றக்கூடிய வார்த்தைகள்,
வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, ஆட்சி அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் தூயவன், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மஃபில்லி, இறைவா என்னை நீ மன்னித்து விடு என்று இந்த துஆவை நீங்க ஓதுறீங்க. தூக்கத்திலேருந்து திடீர்னு எழும்பின உடனே இந்த துஆவை ஓதுறீங்க. என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஒருவர் இந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ் மஃபில்லின்னு கேட்டுட்டாருன்னா அவர் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அப்ப இந்த நிலையை என்ன செய்வோம்? செயல்படுத்தக்கூடிய மக்களா இருப்போம். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம தொழுகைக்குள்ளேயும் நிறைய துஆக்கள் செய்வோம், அப்படிதானே? தொழுகைக்குள்ளேயும் சில துஆக்கள் செய்வோம். அதுல பிரத்யோகமாக ருக்குலையும் சுஜூதுலையும் சில வாசகங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு கத்து தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இப்ப சுஜூதுல சாஷ்டாங்க செய்யறவன் சிரம்பணிகிறமா இல்லையா? இந்த சிரம்பணியக்கூடிய இந்த சஜிதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுல நமக்கு நாம ஓதுறது, அன்றாடம் ஓதுறது என்னன்னு கேட்டீங்கன்னா சுப்ஹான ரப்பியல் ஆலா அப்படிங்கிற வார்த்தையை ஓதுவோம். சில பேர் ஒபிஹம்தின்னு சேர்ப்பாங்க. சுப்ஹான ரப்பியல் ஆலா ஒபிஹம்தின்னு கேட்பாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது. சுப்ஹான ரப்பியல் ஆலா அது மட்டும்தான். சரி, இந்த சுப்ஹான ரப்பியல் ஆலா எத்தனையோ தடவை ஓதிருப்போம், அப்படிதானே? இந்த சுப்ஹான ரப்பியல் ஆலாக்கு நீங்க பெண்கள்ல பொருள் சொல்லுங்க. இல்ல இதுக்கு மட்டும் சுப்ஹான ரப்பியல் ஆலா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? மகத்துவமிக்க இறைவன், உயர்ந்தவன். அலீம்னாத்தா மகத்துவமிக்கவன், ஆலானா உயர்ந்தவன். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு சொல்லுமா இல்லையா? உயர்ந்தோனாகிய அல்லாஹ் அப்படின்னு சொல்றது அது. அப்ப ஆலானா உயர்ந்தவன், அலீம்னா என்னது? மகத்துவமிக்கவன். அப்ப சுஜூதுல சுப்ஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு சொல்றது உயர்ந்தோனாகிய என் இறைவன் பரிசுத்தமானவன். இந்த பொருளை உணர்ந்து என்ன செய்யணும்? சுஜூதுல நம்ம ஓதணும். வெறுமனே சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று ஒரு மந்திர சொல்லு மாதிரி ஓதிட்டு போயிடக்கூடாது. சுப்ஹான ரப்பியல் ஆலா அப்படி ஓதும் போது உயர்ந்தோனாகிய அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் தான் உயர்ந்தவன். என்றைக்குமே அவன் தான் டாப். நம்ம யாரு? நம்ம டூப்பு அப்படின்னு எடுத்துக்க. நம்ம எப்பவுமே கீழே தான். அதனால தான் தலையை கொண்டு கீழே வைக்கிறோம், அப்படிதானே? தலையை கொண்டு யாருக்கு மட்டும்தான் கீழே வைக்கணும்? படைச்ச ரப்புக்கு மட்டும்தான். அவன் தான் உயர்ந்தவன். அந்த உயர்ந்தவனாகிய அல்லாஹ்வுக்கு தான் என்னுடைய தலை நிச்சயம் சிரம்பணியும் அப்படிங்கிற சொல்றது தான் அந்த சஜிதாவுடைய நிலையா இருக்கு. அப்ப சுப்ஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு செய்யறோம், சொல்றோம். இது 3 தடவை சொல்லலாம், 5 தடவை சொல்லலாம். ஒற்றைப்படை என்ன செய்யலாம்? எத்தனை முறை வேண்டுமானும் சொல்லிக்கிடலாம். இது அல்லாம ரசூலுல்லாஹ் இன்னும் கூடுதலாக சில வாசகங்களை கத்து தராங்க. அதை நீங்க ஆண்கள்ல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம தப்பா சொல்றீங்க. சரி, 2 துஆ சொல்லியிருக்கிறாங்க. 2 வாசம். சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹு மஃபிலின் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. சரி, இதற்குண்டான பொருள் காக்கா சொல்லுங்க. சொன்னீங்கல்ல, சரி சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக, சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்லாஹ் நீ தூயவன், ரப்பனா எங்கள் இறைவா, வபிஹம்திக உனக்கே எல்லா புகழும் உரியது, அல்லாஹு மஃபில்லி அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக. இந்த வார்த்தை கரெக்டா சொல்லிட்டாங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி நீங்க சொல்லுங்க பொருள். பரிசுத்தமானவன். சூப்பர். இதான் மாஷால்லா கரெக்டான பொருள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி ஒரு, வானவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் எஜமானாகிய என் இறைவன். இப்படி சொல்லணும். வானவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் எஜமான் யார் தான்? அல்லாஹ் தான்.
அப்படி இருக்கக்கூடிய என் இறைவன் தூயவன், பரிசுத்தமானவன். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது அதை உள்ள உணர்ந்து நம்ம சொல்லணும். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூஹ், வானவர்களுக்கு எஜமான். ரூஹ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னது? ரூஹுல் குதூஸ்னு சொல்லுவாங்க. ரூஹ், அந்த ரூஹுக்கும் இறைவன் என் எஜமான் அல்லாஹ்வுக்கே அவன் பரிசுத்தமான தூயவன் என்பது இந்த துஆவுடைய பொருளா இருக்கு. சில ஞாபகம் வச்சுக்கலாமா, மறக்க கூடாது. சரியா? கரெக்டா ஒரு தடவை படிச்சுட்டு சொன்னா அதை அப்படியே மனசுல ஆழமா பதிய வச்சு நம்ம அதை ஓதும் போது திரும்ப திரும்ப அதை நினைக்கணும். சரி, இந்த 2 துஆ சொல்லிருக்கீங்க. இன்னும் கூடுதலாக இன்னொரு துஆ ஒரு சொல்லி தந்திருக்காங்க, சொல்லுதா? அது சொல்லுங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அழகா சொல்லியிருக்கிறாங்க. பொருள் சொல்லுங்க. இந்த துவா சொன்னாங்களே, இது நீங்க யாரும் தெரியுமா? அல்லாஹு மஃபில்லி தன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இதனுடைய பொருளை பாருங்க. பெரும்பாலும் யாரும் ஓதுறது இல்லை, மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம், மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் இந்த பிரத்யோகமாக இந்த துவாவை நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான துவா. அல்லாஹு மஃபில்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு. எப்படிப்பட்ட பாவம்? அந்த பாவத்துடைய தன்மையை சொல்றாங்க. அந்த பாவத்துடைய தன்மை என்னென்ன பாவம்லாம்? நான் செஞ்ச சின்ன பாவங்கள், நான் செஞ்ச பெரிய பாவங்கள், நான் ஆரம்பமா செய்தது, நான் இறுதியா செய்யக்கூடியது, நான் வெளிப்படையா செஞ்சது, நான் ரொம்ப ரகசியமா செஞ்சது, எல்லாமே வந்துருச்சா? எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இறைவா, இப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும் நீ என்ன செஞ்சிரு, என்னை நீ மன்னித்து விடு என்பது ஒரு அற்புதமான துவா. என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு கத்து தராங்க. இதை என்ன செய்ய சுஜூதுல ஓதக்கூடிய மக்களா இருப்போம். ஒரு தடவை நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அல்லாஹு மஃபில்லி தன்பி குல்லஹு வ திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. ஆரம்பத்தில் படிக்கும்போது கொஞ்சம் வார்த்தை வித்தியாசமா இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப படிக்கும்போது என்ன ஆயிடும்? ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். எப்படி? ஆமா, சஜிதால தமிழ்ல துவா ஓதலாம். அதாவது தொழுகையில 2 இடங்கள்ல நீங்க உங்களுடைய உணர்வுபூர்வமான துவாக்களை கேட்கலாம். தொழுகையில 2 இடத்துல என்ன செய்யலாம்? நீங்க உணர்வுபூர்வமா துவா செய்யலாம். இப்ப நாம உணர்வுபூர்வமா துவா செய்யணும்னு சொன்னா நம்ம மொழியில தானே கேட்க முடியும். நம்முடைய தேவையை நம்ம மொழியில தான் கேட்க முடியும். அப்ப அது எந்த இடம்? 2 இடம். ஒன்னே சஜிதா, சுஜூது, சுஜூதுல கேட்கலாம். 2வது அத்தஹியாத்துல ஏனைய துவாக்கெல்லாம் ஓதிய பிறகு அப்ப கடைசியில் செஞ்சுக்கலாம், நம்முடைய ஏனைய தேவைகளையும் கேட்டுக்கலாம், தமிழையும் கேட்கலாம். ஆனா இந்த துவாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அரபியில தான் ஓத சொல்லி தந்திருக்கிறாங்க. தமிழ்ல ஓதலாம் தப்பில்லை, கூடுதலாக அரபியில ஓதுனா சிறந்தது. சரியா? அதை அமைச்சிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். இது இந்த துவாவை பார்த்துருக்கோம். சரி, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கேட்ட துவா. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. இத ரசூலுல்லாஹ் கையேந்தி கேட்டிருக்கிறாங்க. இந்த துவாவை நீங்க சுஜூதுல கேட்கலாம், கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே யா அல்லாஹ், என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்துல ஸ்திரப்படுத்து. ஏன்னா ரொம்ப மெயினான துவா. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும். அப்ப அதெல்லாம் கேட்கலாம். சரியா? சரி, இப்ப சுஜூதுல அதாவது சுபஹான ரப்பியல் ஆலா சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி ஒரு ரூ சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி அல்லாஹும்ம ஃபில்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு அவ்வலஹு ஆஹிரஹு வ அலானியத்துஹு சிர்ரஹு. இத்தனை துவா, இன்னும் சில துவாக்கள் கத்து தந்திருக்கிறாங்க. நம்ம ஒண்ணுதானே படிச்சிருக்கிறோம். கூடுதலா ஒரு 3 படிக்கும் போது நம்முடைய நிலை மேல ஏறும். ஒரே சின்ன லெவல்லே நம்ம நிலை இருக்கக்கூடாது. நிறைய துவாக்கள் நினைச்சு நம்ம கத்துக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மக்களா இருந்தா அதை அல்லாஹ் அங்கீகரித்துட்டான்னு வைங்களேன், அதை விட பெரிய பாக்கியம் என்ன நமக்கு? சரியா? அப்ப அதை உணர்ந்துக்கும். இப்ப நாம என்ன செய்யணும்னா, இதை கத்துக்கிட்ட பிறகு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு என்ன செய்யணும்? இந்த துவாக்களை சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய வாப்பா அம்மா எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இந்த துவாவை கத்துக் கொடுக்கணும். கத்துக் கொடுக்கலாம். நீங்க நேரம் இருக்கு வைங்களேன், திடீர்னு மௌத்தா போயிடுவாங்க. நல்லா காப்பாற்றணும். மௌத்து வந்துட்டு வைங்களேன், ஐயோ துவா சொல்லி கொடுக்குன்னு நினைச்சோமே, இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சோமே, மௌத்தாயிட்டாங்களேன்னு ஒன்று வந்துடும். அதனால ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதை நாம் செயல்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் பிறருக்கு என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், முடிஞ்ச அளவுக்கு முதல்ல நம்ம குடும்பத்தாருக்கு என்ன செய்வோம் ஆரம்பிப்போம்.
நம்முடைய குடும்பத்தாருக்கு இந்த துவாக்கெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை நிச்சயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தணும். சரியா? இந்த விஷயத்த பார்த்துருக்கிறோம். அடுத்தது ஒரு துவா இப்போ பெண்களுக்கு கேட்கிறோம். துவாவும் சொல்லணும், பொருளும் சொல்லணும். சரியா? ஏன்னா நம்ம துவாவை மட்டும் தான் படிக்கணும், பொருளை நம்ம நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அதனால பொருளோட சொல்லணும். யாராவது நமக்கு விருந்து அளிச்சாங்கன்னா, ஒரு சாப்பாடு தராங்க, ஒரு விருந்து அளிக்கிறாங்க, இப்படி விருந்து அளிக்கக்கூடியவர்களுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு துவா கத்து தந்திருக்கிறாங்க. இந்த துவா என்ன? வார்த்தையை பத்தில அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். பொருள் சொல்லுங்க. நீங்க இருங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ஃபீமா ரஸக்தஹும், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அதிகப்படுத்துவானாக. ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும், அவர்களை மன்னிப்பானாக. வர்ஹம்ஹும், அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஈஸி, ரொம்ப இலகு. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு வைக்கலாம். அந்த துவாவை கரெக்டாக வச்சிடலாம். அல்லாஹும்ம பாரிக் லஹும், பாரிக்னா பரக்கத்து. அல்லாஹும்மன்னா அல்லாவே, லஹும் அவர்களுக்கு, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், அவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்திய அல்லாஹ், அவர்களுக்கு நீ ரிஸ்கை நீ அதிகப்படுத்தி. வஃபிர் லஹும், வஃபிர்னா இஸ்திக்பார், வஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹும், அருகம், அருகம்னா கருணை, அருள், அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக, அருள் புரிவாயாக. ஒரு அற்புதமான துவா. நமக்கு யாராவது விருந்து அளிச்சாங்கன்னா இந்த துவாவை என்ன செய்யணும்? உளமாற வாழ்த்தணும், உளமாற அவங்களுக்கு சொல்லணும். அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவான், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் அவங்களுக்கு கருணை புரிவான். சாப்பிட்டுட்டு என்ன செய்ய வெறுமனே அப்படியே வந்துடக்கூடாது. சில பேர் தேங்க்ஸ்பாங்க, ரொம்ப நன்றிம்பாங்க. இந்த நன்றி, இந்த தேங்க்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் விட அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்காக துவா செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டானா, யாருடைய துவாவை எப்ப அங்கீகரிப்பான்னு நமக்கு தெரியும், அப்படித்தானே? அப்ப அந்த பாக்கியத்துல கிடைச்சிடும். அப்போ உணவளித்தவருக்காக இந்த துவாவை நாம் ஓதக்கூடிய மக்களா இருக்கணும். கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட போறோம், அப்படித்தானே? சாப்பிட்டுட்டு குறையாதான் கிடக்குது. கலரில என்ன கிடக்கு, எனக்கு கறியே வரல, முள்ளையா வச்சிருக்கானுவோ, எனக்கு கத்திரிக்காய் கேட்ட கத்திரிக்காய் பருப்பை தரவே இல்லை, என்னத்தை வச்சானுவோ அப்படின்னு சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுருப்போம். சாப்பிட்டுட்டு இப்படி 1008 குறையை பேசிட்டு கிடப்போம். துவா செய்யணுமா? அவங்க நமக்கு சாப்பாடு தந்தாங்களே, விருந்து வச்சாங்களே, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இவ்வளவு அற்புதமான வாசகங்கள் பாருங்க. அப்ப இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும். நம்ம கேட்கறதோடு மட்டும் இருக்கக்கூடாது, கேட்டு அதை செயல்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம படிக்கிறோம், ஆனா சில நேரங்கள் செய்ய மாட்டிருக்கோம், செயல்படுத்த மாட்டிருக்கிறோம். அந்த நிலையில் நாம் இருக்கக்கூடாது. சரியா? சரி, ஓகே. இது ஒன்று சொல்லிட்டீங்க. அடுத்தது கேட்குறேன். நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கலாம், முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலை நேரத்தை அடைந்தவுடன், ஒவ்வொரு நாளும் என்ன செய்றோம்? காலை நேரத்தை அடைகிறோம். இப்படி இந்த காலை நேரத்தை அடையக்கூடிய நேரத்தில் ஒரு 3 வகையான துவாக்களை, வசனங்களை, குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு ஓத கத்து தராங்க. அத ஆண்கள் சொல்லுங்க. சரி, ஓகே. வேற இது ஒண்ணுதான். இது சின்ன துவா, அப்படிதானே? இந்த சின்ன துவாவை நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு அனுமதி இருக்கு, இதுக்கு இருக்கு. பொருள் சொல்லுங்க. பொருள் தெரியாது. சரி, நீங்க சொல்லுங்கம்மா. காலை நேரத்தை அடைந்தவுடன் ஓத வேண்டிய துவாக்கள். சரி, சரி. ஒன்னு. இன்னொரு துவா சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க ஒரு துவா சொன்னீங்களே, சின்ன துவா, இது சொல்லலாம். இது சின்ன துவானால இதோட முடிச்சிடுறோம். அங்கதான் சுய பரிசோதனை, அங்கதான் நம்ம என்ன நிலையில இருக்கிறோம். சின்னதா பார்த்து மட்டும் செலக்ட் பண்ணி போயிடுறோம். ஆனா ரசூலுல்லாஹ் காலை நேரத்தை அடைந்தவுடன் ஒரு பெரிய துவா சொல்லி தராங்க. சரியா? அதை விட இன்னொரு கொஞ்சம் சின்ன துவா அதை சொல்லி தராங்க. இப்ப ஓதுனாங்களா சகோதரி, ஓதி காட்டினாங்க அந்த துவா. குர்ஆன் வசனங்கள் சொன்னாங்க, அது என்ன சொல்லுங்க. குர்ஆன் வசனங்கள் என்ன ஓதணும் நீங்க சொல்லாதீங்க. குர்ஆன் வசனங்கள் காலை நேரத்தை அடைஞ்ச உடனே இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதணும். இங்க இல்லைம்மா, நீங்க இல்லைங்க, ஆண்கள்கிட்ட
மறந்துட்டா இல்ல எப்படி? பக்கரா சூரா ஃபுல்லா ஓதணுமா? லாஸ்ட் 2 வசனம் லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி. காலை நேரத்தில் அப்படி வரலையே. காக்கா சலமா காக்கா, அவன ரசூல் இரவு நேரத்துல தான் வரும், இரவுல தான். சரி சொல்லிடுவா. அவங்க லேடிஸ் சொல்லிட்டாங்க, பெண்கள் சொன்னாங்க. இல்ல சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், இந்த 3 எத்தனை தடவை ஓதணும்? 3 தடவை. இந்த டாக்டர் இப்போ எழுதி தருவான்ல, இந்த மாத்திரை 3 தடவை போடுங்கன்னு, அது மாதிரி தான் நமக்கு இந்த துவாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. காலை நேரத்தை அடைந்தால் சூரா இஹ்லாஸ் 3 தடவை ஓதணும், சூரா ஃபலக் 3 தடவை ஓதணும், சூரா நாஸ் 3 தடவை ஓதணும். அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்தி ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி அப்படிங்கிற துஆ ஓதணும். இந்த துஆவுடைய பொருளை நீங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அரசனே, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடமே நான் பாதுகாப்பு தெரிகிறேன். இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஷஹாதத்தையும் இங்க சொல்றோம், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறோம், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் என்னுடைய மனோ இச்சை. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் மனோ இச்சைக்கு அதிகமா ஆளாகி போய் இருக்கிறான், மனோ இச்சைக்கு தான் அடிமையா இருக்கிறான். மனசு என்னெல்லாம் சொல்லுமோ கேட்கிறான். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லட்டா, இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய நடவடிக்கை இருக்கு. இந்த சினிமா படங்கள்லாம் அவ்வப்போது வெளியே வருது பாத்தீங்களா? இந்த சினிமா நடிகர்கள் நடித்த படங்கள், திரைப்படங்கள்லாம் வெளியே வருது. இது பீக்கில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய படம் சில நேரத்தில் வெளிவரும் பொழுது அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய அந்த அந்த காரியங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சமீபத்தில் ஒரு திரைப்படம் வெளியே வந்துச்சு. வெளியே வந்த உடனே அங்கங்க அந்த சினிமா திரையரங்குகளுக்கு பக்கத்தில் அவனுடைய ரசிகர்கள் கூடிட்டாங்க. கூடி என்ன பண்றாங்க, அந்த நடிகருடைய கட் அவுட்டை வச்சு அதுக்கு பாலை ஊத்துறான், தயிரை ஊத்துறான், மோரை ஊத்துறான், என் தலைவன், என் உயிர், கடவுள் அப்படிங்கிறான். வீட்டுல அம்மா ஆவின் பால் இல்லாம இருப்பா, அவங்க வீட்டுல பால் இருக்காது. இவன் எங்க கொண்டு பாலை ஊத்துறான் பாத்தீங்களா? மனுஷன் எங்க அடகு வைக்கிறான் பாத்தீங்களா? அந்த மூளைய, அந்த மனோயிச்சை எப்படி பின்பற்றான் பாத்தீங்களா? உண்மையிலேயே ரொம்ப வேதனையான விஷயங்க. இதுல சில இஸ்லாமிய இளைஞர்கள் கூட பழையடாவா இருக்கிறான். அதான் வேதனை. ஒண்ணுமே இல்லை. அந்த நடிகர்கள் அதை கூட விரும்ப மாட்டாங்க. சில பேர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஓவருமாங்க. அதை நம்ம என்ன செய்ய நியாயப்படுத்தல. அப்ப பாருங்க, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு கட் அவுட்டுக்கு என்ன செய்யறான், லட்சக்கணக்கில், உண்மையிலே லட்சக்கணக்கில் வெடியே விடுறான். வெடி பெரிய பெரிய பட்டாசை கொண்டு போய் விடுறான். அட நீ அதை விடக்கூடிய அந்த காசை நீ என்ன செய்யலாம், உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கலாம், உன் படிப்புக்கு செலவழிக்கலாம். எத்தனையோ மக்கள் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்ப சிந்தனை எதுக்கு போகலாம் போகல. அப்ப மன இச்சை எப்படி பின்பற்றாங்க பாத்தீங்களா? நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறான். தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடுறான். அவங்களாம் என்ன சாதனை புரிந்தார்கள், என்ன பெருசா செஞ்சாங்க? எதுவே பெருசா செய்யல. ஆனா இன்னைக்கு என்ன செய்ய, இன்னைக்கு சினிமா பக்கம் தான் மக்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் போகுது, சினிமா பக்கம் போகுது, விளையாட்டு பக்கம் போறான், நாடகங்கள் பக்கம் போறான். சில மக்கள் தான் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். சினிமா இந்த சீல் என்று அல்லாஹ் நம்மளை விலக்கி வச்சிருக்கிறான். அப்ப இதே நிலையில நம்ம இருந்துடணும். அதனால தான் கேட்க சொல்றான் அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி வ அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தான். இறைவா, என்னுடைய மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு. டெய்லியும் கேட்கணுங்க, கம்பல்சரிங்க. ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் கேட்கிறோம்? மனப்பாடம் இன்னும் பண்ணலையே, நம்ம இன்னும் மனப்பாடம் பண்ணலையே. இதான் சுய பரிசோதனை. இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். பை இவ்வளவு வயசாச்சு, இதுக்கப்புறம் எப்படி போயிட்டு மனப்பாடம் பண்றது நீங்க கேட்கலாம். ஒன்னும் இல்லை, உங்க கைப்பட என்ன செய்யுங்க, அந்த துவாவை எழுதி வைங்க. எழுதி என்ன செய்யுங்க, உங்க ரூம்ல நீங்க காலை நேரத்தை எங்க உட்காருவீங்களோ அந்த வரவேற்பறையில ஒட்டி வைங்க. உங்க கையில் தான் எட்டு வைங்க.
8 வச்சு படிங்க. அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி படிங்க. ஒரு 10 நாள் படிச்சானே சரி மனப்பாடம் ஆயிடுமே. நீங்க மட்டுமா அதை படிப்பீங்க? உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் படிப்பாங்களே. வரவு பரவனா பார்ப்போம், இந்த துவா காலையில் ஓதுறமே அழகான பொருளா இருக்க, அவ செயல்படுத்துவோம், எவ்வளவு பெரிய நன்மை. அப்ப இது மாதிரி என்ன இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கும். இதான் துவாவுல பரிசோதனை. ரசூலுல்லாஹ் 2வது ஒரு பெரிய துவா கத்துனாங்க. அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பி அஸ்அலுக ஹைர மா ஃபி ஹாதல் யௌமி வ ஹைர மா பஅதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபி ஹாதல் யௌமி வ ஷர்ரி மா பஅதஹு. ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபரி. ரப்பி அஊது பிக மின் அதாபின் ஃபின்னார் வ அதாபின் ஃபில் கபர். ரொம்ப அற்புதமான துவாங்க. உண்மையிலேயே நமக்கு ரொம்ப தேவையான துவா. நீங்க இந்த துவா சொல்லும் போதே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கல. என்னெல்லாம் கேட்கிறோம் சொல்லும் பார்க்க என்னெல்லாம் வருது? அஸ்பஹனா வஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். இறைவா, காலை நேரத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். இந்த காலை நேரத்துடைய ஆட்சி உனக்குரியது. வல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும். பாருங்களேன், இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லா கட்டத்திலையும் சொல்ற மாதிரி வந்துருது. இதை நீங்க சொல்லிட்டீங்களே, உங்க தலையில கிபுரு வராதுங்க, பெருமை வராது, நான் தான் பெரியவன் வராது. எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அவன். அவன் இருக்கிறப்ப நான் என்ன பெருசு, அந்த நிலை வரும். வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன். இந்த வார்த்தை மட்டும் பாருங்களேன். இந்த வார்த்தை இருக்குல்ல, ஏராளமான இடத்துல சொல்லி தந்திருக்கிறாங்க. இரவில் தூங்கி எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவால இந்த துவா வருதா? வருது. காலை நேரத்தில் வருதா? வருது. இன்னும் பல இடங்கள்ல அவர் சொல்லுங்க பாக்க, வேற எங்கெல்லாம் வரும்? வேற எங்க வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ். கடமையான தொழுகைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் வருதா? அங்கே எத்தனை தடவை வரும்? 2 தடவை வரும். கடமையான தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாசகங்கள் 2 தடவை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. இதுதான் பேஸ், இதுதான் அடிப்படை, இஸ்லாத்துடைய அடிப்படை. ஆனா இதுல நமக்கு சின்ன பிள்ளைக்கு என்ன, சின்ன பிள்ளையில நம்ம படிக்கும்போது என்ன சொல்லி தந்தாங்க? 4வது கலிமா, 4வது கலிமான்னு சொல்லி தந்தாங்க. அப்படி வருஷப்படுத்தக்கூடியது. அவ்வல் கலிமா, 2ஆம் கலிமா, 3ஆம் கலிமா, அப்படி கிடையாது. மொத்தமே ஒரே கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஆனா அந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, பல்வேறு இடத்துல பயன்படுத்துற மாதிரி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த துவாவுல என்ன வருது? ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லக்கூடிய அந்த வாசகம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பாருங்க, அந்த துவாவுடைய பொருளை பாருங்க. அந்த பொருளை நான் வாசிக்கிறேன் அப்படியே. ரப்பி அஸ்அலுக ஹைரமா ஃபி ஹாதல் யௌமி வ ஹைரமா பஅதஹு. இறைவா, இந்த காலை பொழுதின் நன்மையையும் அதன் பின்னர் வரக்கூடிய நன்மையையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். இந்த காலை பொழுதின் தீங்கை விட்டும் இதன் பின்னால் வரக்கூடிய தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபர். பொருள் சொல்லுங்க இதுக்கு. இல்ல இல்ல, ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபர், இரண்டே தான். மினல் கஸலி வ சூஇல் கிபரி, அதுக்கு என்ன அர்த்தம்? கஸல்னா சோம்பேறித்தனம், வ சூஇல் கிபரினா என்னது? இல்ல இல்ல, அது இல்ல, வராது. இல்ல, இத சொல்றேன். அதாவது நீங்க சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும். கிபரினா அப்படி வார்த்தை இருக்கு, சரியா? முதுமைக்கு அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. மோசமான முதுமைன்னா என்னது? முதுமை மோசம் தானே, நம்ம தள்ளாத வயது, அது அது அதை விட்டு பாதுகாப்பு தர்றாங்க. ரப்பி அஊது பிக மின் அதாபில் கப்ரி வ அதாபின் ஃபின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கபருடைய வேதனை விட்டும் யா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு தருகிறேன். என் இறைவா, நரகத்துடைய வேதனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். ஒவ்வொரு காலை பொழுதை அடையும் போது இது சொல்லணுங்க. எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? காலையிலான கரெக்டா டீ குடிச்சிருமா இல்லையா? கரெக்டா டீ குடிச்சிடும், கரெக்டா பசியாயிரும். இதெல்லாம் தேவை, தப்பு இல்லை, இதெல்லாம் தேவை. அதெல்லாம் சாப்பிட்டாதான் துவாவை சொல்ல முடியும். அது மாதிரி என்ன செய்யணும்? இந்த காலை நேரத்தில் ஓதக்கூடிய துவாக்கள் சொல்லணும். பாய், இதெல்லாம் என்ன பாய், எவ்வளவு பெரிய துவா! குல் சூராக்கள் 3 தடவை ஓதுனுங்கிறீங்க, அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாதிங்கிறீங்க, அஸ்பஹனாங்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு எப்படியும் 2-3 நிமிஷம் பிடிக்கும் பாய். நமக்கெல்லாம் கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா, கமிட்மெண்ட் மற்றதுக்கெல்லாம் கமிட்மெண்ட் வச்சிருப்போம், அப்படிதானே? சர்வசாதாரணம் இந்த போன் எடுக்கிறவங்கள, போன் எடுத்து என்ன செய்யறோம்? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்குறோம்.
கணிசமான நேரத்தை செலவழிக்கிறோமா இல்லையா? ஒண்ணுக்குமே உதவாத காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக இதை ஓதுனா நமக்கு நன்மைங்க. மௌத்தானவனை கொண்டு போய் தள்ளிடுவாங்க கபூர்ல. மௌத்தான என்ன செஞ்சிருவாங்க? கபூர்ல கொண்டு போய் தள்ளிடுவாங்க. சாகுதர் அலி அவர்களே நெருக்கிச்சு கபூர். சாகுதர் அலி என்ன செஞ்சு கபூர் நெருக்கிச்சு. ரசூல்லா வந்து சாகுதர் அலி எல்லாம் அடக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், வழக்கத்துக்கு மாறாக இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொன்னீங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அதாவது சாகத வைக்கும் பொழுது அல்லாஹ் காட்டுறான் எல்லாத்தையுமே கபூர் நெருக்குமா, எல்லாத்தையுமே கபூர் நெருக்கும். அவர் நல்லவர்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடும், நெருக்கிறத அப்படி விட்டு விலகிடும். நெருக்குனா என்னத்துக்கு ஆகுறது? விலாயம் இருக்குல்ல, இங்க போயிடும், இங்க வந்துடும். இதுதான் கபருடைய வேதனை. இது ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் எல்லாம் நிறைய வேதனை இருக்கு. எல்லாம் காப்பாற்றணும். இரும்பு சம்மட்டியால் அடி, மோசமான ஒரு ஆள் வருவாரு, அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். இங்க சாதாரண ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல ஒருத்தர் வந்தாலே பயந்து ஓடுறோமா இல்லையா? பார்க்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு. கபூர்ல வச்ச உடனே அலங்கோலமான ஒரு காட்சியில ஒருத்தர் வருவாரு, அவர் செய்த தீய அமல்கள்லாம். இப்படிலாம் கபூர்ல வேதனை இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும் அந்த கபருடைய வேதனை விட்டும். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் சொன்னாங்க, நான் கண்ட காட்சிகளே மோசமான காட்சிகள் இதுல இருக்கு, கபூர்ல இருக்கு. லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால் அலஹிக்தும் கஸீரா, உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிடும். ஒல பக்கீத்தும் கலீலா ஒல பக்கீத்தும் கஸீரா, உங்களுடைய அழுகை அதிகரித்து விடும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சில கபருடைய வேதனையுடைய காட்சியெல்லாம் காட்டினா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு தான் சொல்றாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை பயான் பண்ணாங்க, அந்த மாதிரி உரையை நாங்க எங்க வாழ்நாள்ல கேட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான உரை. சஹாபாக்கள் எப்படி தெரியுமா அழுகுனாங்களா? அவங்க சொல்றாங்க, இந்த உரையை கேட்டுட்டு நாங்களெல்லாம் எங்களுடைய துணியை, எங்களுடைய ஆடையை தலைக்கு மேல போட்டுட்டு நாங்க கதறி அழுதோம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபி அப்படி அழுதாங்க. அப்படிப்பட்ட வேதனையை குறித்து ரசூல் எச்சரிக்கை செய்றாங்க. கபூர்ல அந்த வேதனை இருக்கு, கபூர்ல அந்த வேதனை இருக்கு. இப்ப பாதுகாப்பு தேடுமா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் அமைச்சு தந்திருக்கிறான். காலையில தொழுகைக்குள்ளவர் தான் அத்தையாத்து செலவாத்துக்கு அப்புறம் என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி, இறைவா கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு உன்னிடத்தில் கேட்கிறேன். தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி, கபருடைய வேதனை விட்டு யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறோம். இந்த துவாக்கள்லாம் காலை நேரத்தில் ஓதக்கூடிய துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் இதை வலிமைப்படுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காலையில, இதே மாதிரி மாலையிலையும் வருது. காலை நேரத்தை அடையும் போது, மாலை நேரத்தை அடையும் போது ரசூலுல்லாஹ் நிறைய துவாக்கள் கத்து தராங்க. அப்ப இந்த துவாக்கள்லாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணாட்டாலும் நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு என்ன செய்வோம், வீட்டுடைய சுவர்த்துக்கள்ல ஒட்டி வச்சு நாம அதை படிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு ஓத கத்துக் கொடுப்போம். துவா அங்கீகரிக்கப்பட்டது என்றால் நிம்மதியான தூக்கங்க. எதுல மனுஷன் நிம்மதியான தூக்கத்துக்கு அலையிறான், அப்படிதானே? நிறைய பேருக்கு தூக்கமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وهذه دعوة التامة والصلاة القائمة
இந்த பாங்கு முடிந்ததுக்கப்புறம் துவா ஓதுறோம்ல, சலவாத்து ஓதுறோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி துவா ஓதுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு துவாவும் கற்று தந்துருக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த துவா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதானா? நீங்கள் சொல்லுங்க. சரி. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ரசூலா அப்படிங்கிற வார்த்தையை தான் ரசூலா கற்றுருக்காங்க. இதுவும் இது கூடுதலாக ஓதிக்கணும். சரி, இப்போ முடிவுக்கு வந்துடுவோம். அப்போ இது மாதிரியான துவாக்கள் நினச்சி இன்ஷா அல்லாஹ் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் துவாவே நம்முடைய வாழ்க்கையாக அமைகிற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அமைச்சு தந்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் துவா அல்லாஹ்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி துவாக்களை மனப்பாடம் பண்ணால் தானே ஓத முடியும், அப்படி தானே தெரிஞ்சுக்கிட்டா தானே ஓத முடியும். அப்போ துவாவில் ஒரு பரிசோதனை சொன்னால் இதுதான். இன்னும் நிறைய துவாக்கள் நம்ம என்ன செய்கிறோம், ஓதாமல் இருக்கிறோம், மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறோம். வாழக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தான், அப்படி தானே நேரம் ஓடிடும். அதை எதில் முடித்தேன், அந்த நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு இல்லையா, நிம்மதியான தூக்கம். நிறைய பேர் நிம்மதியான தூக்கத்துக்கு அலையிறான். உண்மையிலேயே இங்கே நிம்மதியாக தூங்கவே முடியாதுங்க. இங்கே என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. பிரச்சனைகள் 1008 பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். கடன், அது நெருக்கடி, இது என்னைக்காவது ஒரு நாள் அபூர்வமாக நினைச்சுவோம், இன்னைக்கு தான்ப்பா நான் நல்லா தூங்கணும்னு சொல்லுவான். அதுவும் உங்களை தூங்க விடாது. இது எழுப்பிடுவோம், அதிகாலை எழுப்பிடுவோம், 5 மணிக்கா எழும்பி ஆகணும், அப்படி தானே எழும்பி ஆகணும். சில பேர் இருக்கிறாங்க அது தொழுகையெல்லாம் பாலாக்கி எல்லாத்தையும் தூங்கக்கூடிய இருக்கிறாங்க. அந்த தூக்கம் நல்ல தூக்கம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நல்ல தூக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கபூரில் கொண்டு வைக்கிறாங்களா இல்லையா, வச்ச உடனே கேள்வி கிடைக்கிற நடக்கும். எல்லாத்தையும் கேட்டு பைசெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தா, சாலிகான அடியாராக இருந்தா, உண்மையிலேயே அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய ஒரு நிலையில உலகத்தில் அவர் வாழ்ந்ததான்னு சொன்னா அவர்கிட்ட சொல்லப்படும், நீங்க இப்ப தூங்குங்க அப்படின்னு சொல்லப்படும். தூங்குங்க. எப்படி தூக்கப்படும்? அதாவது புது மாப்பிள மாதிரி நீ தூங்க, கியாமத்து நாள் வரைக்கும் தூங்குங்கன்னு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ், இதாங்க ஜெயம். இதுக்கு தான் அந்த துவாலாம். இந்த துவாலாம் எதுக்கு? இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டா வச்சுங்களேன், ராஜா மாதிரி தூங்கலாம் இன்ஷா அல்லாஹ் கபூர்ல. நிம்மதியான உறக்கம். அந்த நிம்மதியான உறக்கம் கியாமத்து நாள் வரைக்கும். இடையில ஒரு சந்தோஷத்தையும் எல்லாம் கொடுக்குறான். அப்பப்ப காலையில எழுப்பி, எலும்புடா ராஜா அப்படியே எழுப்புவானோ. எழுப்பி எங்க கூட்டு போவான்? பாத்துக்கோ, இதான் சொர்க்கம் உனக்கு, இந்த சொர்க்கம் தான் மறுமையில கிடைக்கிறதுக்கு. பாத்துட்டியா? ரைட், தூங்க. ரெண்டாவது மாப்பிள்ளை மாதிரி தூங்குவார். எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை தாங்க நம்ம விரும்பணும் இன்ஷா அல்லாஹ். இந்த தூக்கத்தை நம்முடைய குடும்பத்தில் அனைவர்களும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அது பண்ணிடுங்க, முடிச்சிருங்க, கிளாஸ் பண்ணிடுங்க.